Jungle. ராமாபுரம் பெண்கள் விடுதியில் புகுந்த வாலிபர் கைது. ராமாபுரம் பூத்தப்பேடு பிரதான சாலையில் உள்ள பெண்கள் விடுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார். விடுதியில் தங்கியிருந்த பெண் ஒருவர் கூச்சலிட்டதால் அந்த நபர் அருகில் இருந்த கட்டிடத்தின் மாடிக்கு தாவம் என்று கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். பிடிபட்டவர் வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த கார்த்திக் என்றும் மது போதையில் தவறுதலாக விடுதிக்கு நுழைந்ததும் தெரியவந்துள்ளது. நடிகை லட்சுமி மேனனுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு கேரளா உயர்நீதிமன்றம் நேற்று முன் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் லட்சுமி மேனன் தாக்கல் செய்த மனுவில் புகாரர் சலீம் தன்னை ஆபாசமாக திட்டி பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த நபர் காரில் பின் தொடர்ந்து வந்து தன்னை தாக்கியதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஜோடிக்கப்பட்டவை என கூறினார் லட்சுமி மேனன். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய மக்களுக்கு 3 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. பயன்படுத்தி நிறைய பேர் இந்த அப்டேட்டை முடித்துள்ளனர். ஆனால் பலர் கேஒய்சி செய்யாமல் உள்ளனர். இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் ரேஷன் கார்டு செயலிழக்கவும் வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது.